அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழக சட்டமன்றத்திற்கு மாண்புமிகு முதல்வர் அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஏன் கோட் ஷூட்டில் வராரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது பின்னாடி ஒரு வரலாறும் இருக்கு. பாபாஸ் அம்பேத்கர் உயிரோடு இருக்கும்போது மகாராஷ்டிராவில் தமிழ்நாட்டுக்கு வருகை தராரு. இங்கே இருக்கிற தொழிற்சங்கங்களை பார்க்கணும், அதே சமயம் தலித் இயக்கங்கள்லாம் பார்க்கணுன்றதுக்காக வராரு. அவர் வரவர் நேராக கிண்டியில் இருக்க லீ மெரிடியன் ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அதே சமயம் காந்தி தாத்தாவும் வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரியாக போயிட்டு எல்லா அதாவது எல்லா சேரி மக்களையும் போய் அவங்க இருப்பிடத்துலேயே போய் பார்க்குறாரு. ஆனால் பாபாஸ் அம்பேத்கர் கிட்ட நிருபர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னங்க, நீங்கள் ஒரு தலித் மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் வேற லெவலில் கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் லீ மெரிடியன் ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் மகாத்மா காந்தி தாத்தா சேரியிலே போயிட்டு அவங்க மக்களோட மக்களாக இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாபாஸ் அம்பேத்கர் சொன்னாரா, அதாவது சேரியில் இருக்கிற மக்கள் அதை தாண்டி வெளியே வரக்கூடாது அப்படின்றது அவருடைய கருத்து. அதனால தான் அவர் அங்கேயே போய் பார்க்குறாரு. ஆனால் சேரியிலே இருக்கிற மக்கள் என்னை பார்க்க வரணும்னா கோட் ஷூட் போட்டு வரணும். அதாவது இருக்கிற லெவல்லேருந்து அவனுடைய லெவல் மாறணும். அதுக்காக நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ பேருக்கு தெளிவாக புரியுதுன்னு தெரியல. அதாவது லீ மெரிடியன் ஹோட்டலில் சாதாரணமாக போயிட முடியாதுல்ல. அதாவது நம்மளை அந்த அளவுக்கு நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்து. அதை பின்பற்றி தான் நம்முடைய திரு மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கோட் ஷூட்டோட வராரு. தேங்க்யூ.